ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாவம், நம்ம நந்தினி தப்பே பண்ணலாம். அந்த பையன் உயிர் பொழைக்கிறதா தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு சுந்தரவழி வச்ச ஆள் தான் வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருக்கு தெரிய வந்ததுனால சூர்யா சார் எவ்வளோ கோவப்பட்டு சுந்தரவழி என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவழி தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் எவ்வளோ நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வேற மாதிரி பணம் இருந்தால் மட்டும் போதும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்றத சுந்தரவழி மூலியமாக மட்டும்தாங்க தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஒருத்தவங்களை எவ்வளோ கேவலமாக பேச முடியும், ஒருத்தவங்களை கேவலமாக எப்படி நடத்த முடியும் அப்படின்றது சுந்தரவழிக்கிட்ட வந்து நல்லா தெரிஞ்சுக்குது. இதில் தான் வந்து நம்ம நந்தினி, நீங்கள் தயவு செஞ்சு போங்க, நீங்கள் போகலாம் என் உயிரை மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து போய் தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு சுந்தரவழி பேசின பேச்சு எப்படி, சுந்தரவழி நினச்சது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம சூர்யா சார் அருணாச்சலம் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அருணாச்சலம் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, நான் போகிறேன்டா, நீ இங்கே இருந்து கண்டிப்பாக நந்தினிக்கு உதவி பண்ணிட்டே வா. ஆனால் வந்து நீ நந்தினிக்கு இங்கே இருக்கிறன்ற விஷயம் தெரியவே கூடாது, மறைமுகமாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு நம்ம நந்தினியும் வந்துட்டு சரி அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. ஆனால் நம்ம சூர்யா சார் வந்துட்டு சரி டாடி, நான் கண்டிப்பாக அவளுக்கு உறுதுணையாக தான் இருப்பேன், நீங்களே சொல்லியிருந்தா கூட நான் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன் டாடி, அவளை எப்படி இந்த சூழ்நிலை என்னை விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது தான் அடிச்சு பிடிச்சி அங்கே சொல்லிடுறாங்க. ஐயோ அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு மாதிரி. அவ்வளோதாங்க, நம்ம நந்தினிக்கு 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லுவோம். சுந்தரவழி வெடி வச்சு கொண்டாடுறாங்க. டேங்கப்பா ஜாலி தான், இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த தோட்டக்காரி வேலைக்காரி எவளும் இந்த வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சுந்தரவழி இருந்துக்கிட்டு எப்பாடா நம்ம பையனுக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வேற பொண்ணு வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் விஷயம் யாருக்குமே வந்துட்டு இன்னும் லீக் ஆகவே இல்லை. நம்ம நந்தினிக்கு தண்டனை கொடுக்க போகிற விஷயம். ஆனால் நம்ம நந்தினிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம உள்ளே வெளியே இருக்கும்போதே நம்ம தங்கச்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம உள்ளே இருந்தால் மட்டும் உள்ளே இருந்தால் மட்டும் நம்ம தங்கச்சிக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்க போகுது? கடவுளே, ஏன் என்னை மட்டும் இவ்வளோ சோதிக்கிறேன், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கடந்து கதறாங்க. நம்ம சூர்யா சார் கண்டிப்பாக இதை விட மாட்டார். ஏன்னா வந்துட்டு அந்த நான் தான் கொலை பண்ணன்ற ஒருத்தன் வந்து போய் படுத்திருந்து போய் கொலை பண்ணானே, அவன் தான் எல்லாருக்கிட்டே போய் சொல்கிறான், நான் தான் வந்து அவனை கொலை பண்ணேன், என்னை இந்த மாதிரி கொலை பண்ண சொன்னதான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கையிலேருந்து காசும் வாங்கிடுறான். இதை பார்த்ததுமே வந்துட்டு அப்போ தான் புரிய வருது ஒரு உண்மை. அப்போ வந்து சுந்தரவழி வச்ச ஆள் சொல்லி தான் இந்த மாதிரி கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா சாருக்கு தெரிய வந்ததுமே சூர்யா சார் பயங்கரமாக வீட்டுக்கு போயிட்டு, டாடி நந்தினி வந்துட்டு கொலை பண்ணவே இல்லை, அந்த பையன் உயிர் பொழைக்கிறதா தான் இருந்தது, ஆனால் கொலை பண்ணதே உன் பொண்டாட்டி தான், இதுக்கு மேலே அவள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, அவங்க இந்த வீட்டில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அருணாச்சலுக்கும் வந்து தயவு செஞ்சு சுந்தரவழி இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.